வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஜென்ரல் ரவுண்ட் 1ல் இப்போது இடம் கிடச்சி உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வர சொல்லியிருப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிக்கிறப்போ நீங்கள் ஸ்லைடிங் சிஸ்டம், அதாவது நகர்வு முறைக்கு ஓகே சொல்லி ஒரு ஒப்புதல் கொடுக்கலாம். நகர்வு முறை என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கிற கல்லூரி ஒரு 10வது இடத்துல இருக்குது, உங்களோட 10வது சாய்ஸில் இருக்குதுன்னா மேலே இருக்கக்கூடிய சாய்ஸஸ்க்கு வாய்ப்பு இருந்தால் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் நகர்வு முறை. என்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா அது அப்வேர்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சிஸ்டம் தான் இங்கேயும் நடைமுறையில் இருக்குது. இப்போ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்ததுக்கு பிறகு சீட் அலாட் பண்ணி முடித்து இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறீங்க. 2 கேட்டகரியில் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போயிருக்கலாம். ஒன்று, நான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கே வரல, எனக்கு வேண்டான்னு சொல்லி அவங்க வெளியே போயிருக்கலாம். 2வது, எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல அல்லது கவுன்சிலிங்கில் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே போயிருக்கலாம். இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போகும்போது உங்களுக்கு வேக்கண்ட் ஏற்படும். அந்த வேக்கண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கட் ஆஃப் மார்க், ரிசர்வேஷன் எல்லாமே ஒத்து வந்தது அப்படின்னா உங்களை அடுத்த காலேஜுக்கு உங்களோட விருப்ப சாய்ஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. இந்த ஸ்லைடிங் சிஸ்டத்தில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. மேல் நோக்கி மட்டும்தான் நகரும். 10வது சாய்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா 9, 8, 7ன்னு போகுமே தவிர 10, 11, 12, 13ன்னு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். 2வது, நீங்கள் 10வது சாய்ஸ் உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிடச்சிருக்குன்னு வச்சுக்குவோம். நீங்கள் 9வது சாய்ஸில் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி கொடுத்துருக்கீங்க அல்லது பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் கொடுத்துருக்கீங்கன்னா அதுதான் கிடைக்கும். காலேஜ் மாறுறது மட்டும் இல்லை, அந்த காலேஜில் அந்த சாய்ஸில் என்ன கோர்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அதுதான் கிடைக்கும். எனக்கு அந்த காலேஜில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிமாண்ட் பண்ண முடியாது. அப்புறம் ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்லைடிங் சிஸ்டத்துக்கு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இது ஒரு ப்ராசஸாக கடைசி வரைக்கும் போய்கிட்டு இருக்கும். ஃபைனலாக ஓகே ஸ்லைடிங் சிஸ்டம் ஓவர் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் காலேஜ் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஃபைனலாக உங்களுக்கு எந்த காலேஜ் வருதோ அதுதான். நீங்கள் மறுபடியும் திரும்ப பழைய காலேஜுக்கே வர முடியாது. இந்த கேள்வியெல்லாம் உங்களில் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இதுதான் மெத்தட். இந்த ஸ்லைடிங் சிஸ்டத்துக்கு திரும்பவும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் கவுன்சிலிங்க்கு என்ன ஆர்டர் கொடுத்துருந்தீங்களோ அதே ஆர்டரில் தான் இது கடைசி வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த ஸ்லைடிங் சிஸ்டத்துக்கு நீங்கள் ஓகே சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய காலேஜ் நல்ல காலேஜா இல்லையா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. மேலே கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேவான சாய்ஸ் தான் நான் அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கங்க. சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் கலந்து கொடுக்குறேன்னு சொல்லி மாற்றி கொடுத்துட்டு ஸ்லைடிங் சிஸ்டத்தில் உங்களுக்கு பிடிக்காத கோர்ஸ் வந்துடக்கூடாது. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த சாய்ஸ் வந்தாலும் ஓகே, எனக்கு சூப்பர், நான் அதை படிப்பேன் அப்படின்னு நினச்சா மட்டுமே ஸ்லைடிங் சிஸ்டத்துக்கு ஓகே கொடுங்க. இதை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ்.